ஃபேஸ் இன்னுமே கிளியர் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால விடாமல் இருக்கிற மாதிரி இருக்க நீங்கள் கண்டிப்பாக ஐ இருக்கிற மாதிரி மாறலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேன் ஆகி ஒரு மாதிரி டல்லாக பிளாக் டாட்ஸோட ஒரு மாதிரி கேவலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை போக்குறதுக்காக எங்கள் அக்கா கிட்டே ஒரு டிப்ஸ் கேட்டேன். எங்கள் அக்கா ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. ஸோ அதை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். டேன் இதெல்லாம் ரிமூவ் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் முழுசாக தெரியும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பீட்ரூட் அண்ட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் அண்ட் சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஸ்கின் கேர் அந்த விஷயம் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீட்ரூட் எடுத்துக்கலாம். பீட்ரூட் எடுத்து அதோட மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, இது அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு அது ஒரு பாதி போதும், பாதி எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாமல் கொஞ்சம் ஒரு ட்ரையாகவே கொஞ்சம் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பண்ண போகிறோம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி லைட்டாகவே பிணைஞ்சு அப்போ தான் அதோட எசன்ஸ் வந்து நமக்கு நல்லா கிளியராக கிடைக்கும். ஸோ கையாலே வந்து பிழிஞ்சிங்கனாலே போதும், அது வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் ஓரளவுக்கு கிடச்சிடும். நம்ம அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டேட்டோவை அது மாதிரி நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இதையும் பண்ணிட்டு ஒரு துணியில் போட்டு அதில் உள்ள எசன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் எங்கள் அக்கா சொன்னாங்க. ஸோ வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சர்க்கரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் விதை இல்லாமல் நம்ம வந்து அந்த லெமன் ஜூஸை வந்து நம்ம எடுத்து அந்த இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் அரிசி மாவு மெயின் திங்க், அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து கட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பாதத்தில் வந்து மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளியரிட்டி இல்லாமல் இருக்கும், ஒரு ட்ரையாக ஒரு டேனாக இருக்குன்றத நம்ம வந்து நம்ம ரெடி பண்ண ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது தெரியலன்னு பார்த்திங்கன்னா இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க இஷ்டம், எப்படி என்ன பண்ணிக்கலாம், ஆனால் அப்ளை பண்ணால் போதும். ஸோ ஒரு மாதிரி பிளட் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் முழுக்க வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு மசாஜ் பண்ணணும். நம்ம கையை கொண்டே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறோமோ லைட்டாக அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே போகும், அதோட வேலையை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மசாஜ் வந்து நான் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ மசாஜ் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதை கொஞ்சம் காய விட்டு நம்ம வந்து கழுவி எடுத்தோம்னா நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்றது வந்து பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், வாங்க பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் போதும், கொஞ்சம் பக்காவாக வச்சுக்கலாம். இப்போ பைசன் கட்டிங் வெட்டினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு வந்து நம்ம ரிசல்ட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கழுவியாச்சு. கழுவுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு இருந்த ஒரு டார்க்னஸ் நம்ம ஃபேஸில் இருக்காது, ஒரு பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுச்சு. எங்கள் அக்கா சொன்ன மருந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அற்புதம், அமேசிங், ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, சூப்பராக. ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் இன்னுமே கிளியர் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால விடாமல் இருக்கிற மாதிரி இருக்க நீங்கள் கண்டிப்பாக ஐ இருக்கிற மாதிரி மாறலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கொடுத்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்
சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.